யோசுவா 1வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். ஸ்தோத்திரம். நடந்து கொள்வாய். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக என்ற ஒரு வார்த்தையை நாம் முதல் வாரத்தில் பார்த்தோம். இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமா இரு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணோம்? 2வது வாரம் பார்த்தோம். 3வது வாரம் இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டு இருப்பாயாக அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இன்று 4வது வாரம். அல்லேலூயா. கர்த்தர் கிருபையாய் வார்த்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்று நாம் பார்க்கிறதான கர்த்தருடைய வார்த்தை, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அல்லேலூயா. எப்போ என் வழியை நான் வாய்க்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்றாருன்னா, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை என் வாயை விட்டு நான் என்ன பண்ணிடக்கூடாது? பிரித்திடக்கூடாது. இதில் எழுதியிருக்கிறவையின்படி எல்லாம் நான் செய்ய எப்படி இருக்கணுமா? கவனமா இருக்கணும். இதில் எழுதியிருக்கிறவங்க செய்ய கவனமா இருந்தால் இரவும் பகலும் இதை தியானித்துக் கொண்டு இருப்பாயானால் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம். அல்லேலூயா. 3 வாரம் கொஞ்சம் கடுமையான வார்த்தைகள். இப்படிதான் செய்யணும், அப்படிதான் செய்யணும். சோத்திரம். இந்த வாரமும் அதே போலதான் இருக்கும். ஆனா கர்த்தர் இந்த வாரத்துல 4வதாக 2 காரியத்தை வைத்திருக்கிறார். 1, உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். 2வது, நீ புத்திமானாய் நடந்து கொள்வாய். சோ இன்னைக்கு பார்க்க போகிற வார்த்தை, நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அல்லேலூயா. வழியை வாய்க்க பண்றதுனா அப்படின்னா என்ன அப்படின்னா, நான் போறதுனால என்னுடைய வாழ்க்கையில நான் போற ரூட்டை நான் சக்சஸ்ஃபுல்லா நான் என்ன பண்ணுவேன்னா நடத்துவேனா. அல்லேலூயா. என் வழியை நான் என்ன பண்ணுவேன்னா சக்சஸ் பண்ணுவேன். நான் போறதான ரூட்ல சரியான பாதையில சரியா போய் என் ஓட்டத்தை முடிப்பேன். அல்லேலூயா. இதுதான் உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை யோசுவாவுக்கு கொடுக்கிறார். நாமளும் யோசுவா தான். ஆமென். நமக்கு இதே வார்த்தை தான். இந்த வார்த்தையை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு பிரியக்கூடாதுப்பா. இது செய்யறபடி நீ எப்பவுமே இதன் மேல கவனமா இரு. இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிரு. அப்பொழுது நீ உன் வழியை என்ன பண்ணுவாய்? வாய்க்க பண்ணுவாய். அப்ப வார்த்தையை கர்த்தர் கொடுத்துட்டார்னா அந்த வார்த்தை நிறைவேறும். அப்படிதானே? அப்போ அந்த வார்த்தை நிறைவேறாமல் போகுமானால் பிரச்சனை எங்க இருக்கு? நம்ம கிட்டதான் இருக்கு. அப்போ வார்த்தை சொன்னா, கர்த்தர் மனமாற மனபுத்திரர் அல்ல. கரெக்ட் தான், எல்லாம் ரைட்டு தான். அவர் மனமாற மனபுத்திரர் அல்ல. ஆனா நான் மாறினா அவர் என்ன பண்ணிடுவாரோ மாத்திடுவார். எரேமியா 18வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. என் பார்வைக்கு பொல்லாப்பானதை இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் செய்வார்கள் ஆனால் நானும் அவங்களை அருள் செய்வேன். அதாவது அவங்களை ஆசீர்வதிப்பேன் நான் சொல்லி இருந்தேன். நன்மையை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். அல்லேலூயா. மனம் மாறாம இருப்பதும் நம்ம கையில தான் இருக்கு. அவர் மனம் மாறுறதும் நம்ம கையில தான் இருக்கு. ஆமென். அப்ப ஆண்டவர் இங்க என்ன சொல்றாருன்னா, உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் நான் சொல்லிட்டேன். கரெக்ட் தான். உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை நான் பெருக செய்வேன், உன்னை நல்லா உன்னை நான் வாழ வைப்பேன், எல்லாம் சரிதான். ஆனா ஒண்ணு, நான் சொல்ற வழியில நீ நடப்பாயானால் இதெல்லாம் நடக்கும். இல்லைன்னா நான் தான் வாக்குத்தத்தம் பண்ணேன், நான் தான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னேன். ஆனா நானே சொல்றேன், நீ சரியில்லைன்னா நான் செய்ய வேண்டியது என்ன பண்ண மாட்டேன், உனக்கு செய்ய மாட்டேன். அப்போ ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை என்ன பண்றாரு? யோசுவாவின் வாழ்க்கையில கொடுக்கிறார். அதே வார்த்தையை இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலும் கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த வார்த்தையை நான் வேதத்தை வாசிக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன். அப்ப என் வாழ்க்கையில கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் கிடைக்கலன்னா பிரச்சனை யார்கிட்ட இருக்கு? நம்ம கிட்டதான் இருக்கு. ஆண்டவர் சொன்னது போல அவர் சொல்லுகிறபடி கரெக்டா நான் செய்வேன். ஆனால் என் வாழ்க்கையில கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் சரியாக கர்த்தர் குறித்த நாளில எப்போ வாக்கு பண்ணாரோ அந்த நாளில என்ன காலத்தை வைத்திருக்கிறாரோ அந்த காலத்துல அது அப்படியே நிறைவேறும். ஆனால் நான் தவறு செய்யும் பொழுது, நான் கர்த்தருடைய வார்த்தையை கேளாமல் போகும் பொழுது, வாக்குத்தத்தமாகவே இருந்தாலும் சரி, வேதத்தை வாசித்துக் கொண்டே இருந்தாலும் சரி, இரவும் பகலும் தியானித்துக் கொண்டே இருந்தாலும் சரி, அவர் வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியாமல் போவேன். ஆனால் கர்த்தர் என்ன பண்ண முடியாது? ஆசீர்வதிக்க முடியாது. அது எதுவா இருக்கட்டும்.
ஊழியம் கூட சொல்றாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல கர்த்தர் அநேக இடங்களில் என்ன பண்ணாருன்னா தடை பண்ணினார். அங்க நீ எங்க போகாத, ஊழியத்துக்கு போகாத, இந்த இடத்துல ஊழியம் செய், இங்க போகாத, அங்க போகாத, கர்த்தர் தடை பண்ணினார். ஊழியமா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்ம என்ன பண்ணணும், செய்யணும். ஊழியம் என்ன பாஸ்டர், எனக்கு தோணுது அவர் கூட போயிட்டு இணைஞ்சு நான் ஊழியம் செய்யறேன். நோ 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 நோ. கர்த்தர் உங்களை என்ன இடத்துல விதைத்திருக்கிறாரு, கர்த்தர் உங்களுக்கு என்ன சித்தம் வைத்திருக்கிறார். கர்த்தர் சொன்னார்னா தாராளமா என்ன பண்ணலாம், எங்க வேணாலும் போயிட்டு ஊழியம் செய்யலாம். கர்த்தர் சொன்னார்னா எங்க வேணாலும் நம்ம என்ன பண்ணலாம், போகலாம். கர்த்தர் சொல்றாரு பாஸ்டர் என்ன வேலையை விட சொல்றாரு, தாராளமா விடலாம். கர்த்தர் சொல்லாம செஞ்சுட்டு எனக்கு கஷ்டமா இருக்கு, எனக்கு ஆண்டவர் வேலை கொடுக்கலன்னு சொன்னோம் அப்படின்னா பிரச்சனை யார்கிட்ட இருக்குன்னா நம்ம கிட்ட தான் இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன பாஸ்டர் வழியை வாய்க்க பண்ணுவார்னு ஆரம்பிச்சு கொஞ்சம் கண்டிஷனை போடுறோம். எஸ், கண்டிஷன் தான் ஆண்டவர். அந்த கண்டிஷன்ஸ் அப்ளைவர், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கர்த்தர் எப்பொழுதும் வேதத்தில் என்ன பண்ணுவார்னு புரிந்து வைத்துக் கொண்டே இருப்பார். யோசுவாவின் வாழ்க்கையில ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டு இப்ப சொல்றாரு, உன் வழியை நான் வாய்க்க பண்ண போகிறேன். யார் வழியை? யோசுவாவின் வழியை நான் வாய்க்க பண்ணுவேன். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இதை நான் வாய்க்க பண்ணலாம் அப்படின்னா, யோசுவாவின் வாழ்க்கையில சொல்லப்பட்ட ஆசீர்வாதம் நிறைவேறணும் அப்படின்னா ஆண்டவர் இங்க எழுதி வைத்திருக்கிறார். யோசுவாவின் புத்தகம் 3வது அதிகாரம் 15வது வசனத்தையும் 16வது வசனத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். யோசுவா 3வது அதிகாரம் 15வது வசனம் 16வது வசனம். யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை குருண்டு போ. யோர்தான் என்பது ஒரு நதி. என்னது? ஒரு நதி. அந்த நதி கரை புரண்டு போக, அந்த நதியை என்ன பண்ண முடியாது, கடக்க முடியாது. ஆண்டவர் இப்ப யோசுவாவுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு, உன் வழியை நான் என்ன பண்ணுவேன், வாய்க்க பண்ணுவேன். ஆண்டவர் தான் சொல்றாரு, வழியை வாய்க்க பண்ணுவேன். ஆனா நடக்கிற சூழ்நிலை என்ன அப்படின்னா, வழியை வாய்க்க பண்ணுவேன்னு சொல்லிட்டு போனா முன்னாடி ஒரு பெரிய ஆறு என்ன பண்ணுது, ஓடிட்டு இருக்கு. நான் என்ன பண்ண முடியாது, கடக்க முடியாதபடிக்கு ஒரு தடை என்ன பண்ணுதாங்க இருக்கு. சொல்ல வசனத்தை வாசிங்க. தண்ணீரின் ஓரத்தில் பட்டவுடனே மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று ஒரு ஆதாமூர் மட்டும் ஒரு குவியலாக என்ன பண்ணா குவிந்ததாம். ஆமே. எப்படின்னா ஓடி வருகிற ஆறு நிற்க முடியுமா? நிறுத்த முடியாது. ஒண்ணு தண்ணி அங்க ஸ்டாப் ஆனா என்ன பண்ணலாம், நிறுத்தலாம். ஆனா இங்க எப்படி சொல்றாரு, ஒரு குவியலா தண்ணி நின்றுச்சு. எப்போ ஆசாரியருடைய கால்கள் யோர்தான் நதியில பட்ட உடனே தண்ணீர் என்னவா மச்சம் குவியலா போய் நின்றுச்சான். அவன் யோசுவா வாழ்க்கையில உன் வழியை வாய்க்கப்படுவேன்னு சொன்ன தேவன் ஒருவேளை யோசுவா நினைச்சிருக்கலாம், ஆண்டவர் வழியை வாய்க்க பண்ணுவேன்னு சொன்னாரு. இங்க வந்து பார்த்தா யோர்தான் நதி போயிட்டு இருக்கு. இவ்வளவு ஜனங்கள், இவ்வளவு பிள்ளைகள், இவ்வளவு குழந்தைகள், இவங்களெல்லாம் ஆடு மாடு எல்லாத்தையும் வச்சு நான் கடக்கணுமே. மோசையின் மூலமா அற்புதம் நடந்துச்சு. ஆனா இப்போ நடக்குமா நடக்காதா எல்லாவற்றையும் யோசிச்சிருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொன்னாரு, என்ன சொன்னார், உன் வழியை வாய்க்க பண்ணுவேன். சொன்னது யாரு? கர்த்தர். கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து நியாயப்பிரமாணத்தை பின்பற்றி தேவன் சொன்ன வார்த்தைகள்லாம் கீழ்ப்படிந்து போனதுனால ஆசாரியருடைய கால்கள் பட்ட உடனே தடையா இருந்ததான அந்த ஆறுடைய அந்த ஓட்டம் நிறுத்தப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் இங்க இருக்கீங்களா? சோத்திரம். இங்க இருக்கீங்க. அப்ப ஆண்டவர் நமக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அப்ப என் வாழ்க்கையில என்ன இருக்கு? ஒரு தடை இருக்கு. இப்ப யோர்தான் நதியில ஒரு தடை உண்டானது போல என் வாழ்க்கையில ஒரு தடை இருக்கு. ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு. ஆனா பார்த்தா என்ன ஆசீர்வதிப்பதற்கு சூழ்நிலையே இல்ல. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாரு. நீ கடன் வாங்காது இருப்பாயாக வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. ஆனா வாங்குறது எல்லாம் கடன் தான். என்னது பிரச்சனை தான். நல்லா இருப்பேன்னு சொன்னாரு, நல்லா இல்லையே. ஆசாரியருடைய கால்கள் பட்ட உடனே யோர்தான் பின்னிட்டு திரும்பிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. கர்த்தர் சொன்னார்னா நீ என்ன பண்ணி ஆகணும், செய். போன சொன்னா என்ன பண்ணி ஆகணும், போகணும். யோர்தான் பெருசா இருக்கு, அந்த நதி அவன் போகாம இருக்கலாம்ல. ஆண்டவர் எப்போ குறைக்கிறாரோ அப்பதான் நான் போவேன். சொல்லலாமா சொல்லக்கூடாதா? சொல்லலாமே. கர்த்தர் வெட்டாந்தரையை காமித்த பிறகுதான் நான் என்ன பண்ணுவேன், கால் எடுத்து வைப்பேன்னு சொல்லி நிக்கலாமே. அப்படி நிக்க
நிக்கல, எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆண்டவர் அதனால தான் சொல்றாரு, ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டெப்பை யார் எடுக்கணும்? ஆசாரியர் எடுக்கணும். முன்னாடி வா. யாரு ஆசாரியர்? பாஸ்டர்ஸ் எடுக்கணும். முன்னாடி வா, நீ வா, நீ அந்த கஷ்டத்தை அனுபவி, நீ அந்த துக்கத்தை அனுபவி, நீ அந்த போராட்டத்தை பாரு, அந்த விசுவாசத்தை பாரு. ஏன்னா நீ பார்த்து நீ கஷ்டப்பட்டாதான் பின்னாடி வரவன் எப்படி வர முடியும்? சந்தோஷமா வர முடியும். எனக்கு இந்த வார்த்தை தொடும் பொழுது எப்படி தொடுச்சு அப்படின்னா, இழப்பு, அந்த மரண இழப்பு நேரிடும் போதுதான் அதனுடைய வலி தெரியுது. அதுக்கு முன்னாடி அந்த வலியை இது வரைக்கும் உணர்ந்ததே கிடையாது. ஏன்னா எல்லாருமே வீட்டில் தானே இருக்கிறோம். மரணன்றது காணும், மரணன்றது இல்லை, வாய்ப்பே இல்லை. எல்லாம் என்ன ஒரு 70-60 மேலதான் போவாங்க, வாய்ப்பே இல்லை. ஆனா மரணன்றது என் குடும்பத்துக்குள்ள வரும் பொழுது, என் தாயாருடைய மரணத்தை பார்க்கும் பொழுதுதான் அப்பதான் உடைக்கப்பட்டது. என்ன அப்படின்னா, இப்போ மரணம் எவ்வளவு கொடுமையானது, அந்த பிரிவு எவ்வளவு கஷ்டமானது. இப்போதான் அந்த உணர்வு என்ன பண்ணுது, வருது. உணர்வு வந்து கொஞ்ச நாள் இன்னொருத்தவங்க என்ன பண்றாங்க, இதற்கு முன்னாடி அப்பா இறந்து போறாரு, நம்ம சமீப விசுவாசனுடைய அவர் இறந்து போறாரு. இறந்து போன உடனே மன கஷ்டத்தோடு அந்த வீட்டுக்கு என்ன பண்ண முடிஞ்சது, போக முடிஞ்சது. ஓடுறேன், ஏதோ ஒரு ஊரு, அந்த ஊர் பேர் கூட தெரியல, மேப்பை பார்த்துட்டு போறோம். ஏன்? அந்த பாடுகளுக்குள்ள போகும் பொழுதுதான் அதோட கஷ்டம் என்ன பண்ணோம் தெரியும். உள்ள போகும்போது தெரியுது, ஐயோ அந்த வேதனையோட ஒருத்தவங்க இருப்பாங்களே, ஒரு ஆறுதலுக்கு நம்மையாவது என்ன பண்ணி ஆகணும், போகணுமே. ஏதோ அவங்க வராங்க வரல அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, அவங்க வராம போறாங்க அதெல்லாம் பிரச்சனை. ஒரு ஆறுதலுக்கு போய் என்ன பண்ணணும், நிக்கணும். அப்போ நமக்கு ஒரு வழியை கத்து கொடுக்குறாருன்னா என்ன அர்த்தம்னா, அது மற்றவனுக்கு நான் என்ன பண்ணணும், நன்மையாக போய் முடியணும். ஆமென். நீங்க கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா உங்க பிள்ளைகளும் கஷ்டப்படணும்னு என்ன பண்ணக்கூடாது, நினைக்க கூடாது. நான் கஷ்டப்பட்டேன், நான் வேதனைப்பட்டேன், அப்படிலாம் வளர்ந்தாதான் நல்லா வளர முடியும்ட்டு உங்க பிள்ளைகளுக்கு நீங்க என்ன பண்ணக்கூடாது, கஷ்டத்தை விதைக்க கூடாது. நீங்க கஷ்டப்பட்டீங்களா, நீங்க வேதனைப்பட்டீங்களா, அதை என் குடும்பம் என்ன பண்ணக்கூடாது, தாங்க கூடாதுன்னு நினைக்கிறோமே தவிர நான் பட்ட கஷ்டத்தை நீயும் படணும்னு நினைக்க கூடாது. விளங்குதுங்களா? ஸோ நீங்க தான் உங்க குடும்பத்துக்கு ஆசாரியர்கள், நீங்க தான் உங்க குடும்பத்துக்கு ராஜாக்கள். அப்போ உங்க குடும்பத்தை நடத்துறவங்க நீங்க. முதல்ல நீங்க கால் வைக்கும் போது விசுவாசத்தோடு ஆண்டவருடைய சமூகத்துல விசுவாசத்தோடு பிரச்சனையை என்ன பண்ணணும், மேற்கொள்ளணும். ஆமென். பிரச்சனை பெருசுதான், மேற்கொள்வது கடினம் தான். ஆனா அந்த பிரச்சனையின் மத்தியில ஆண்டவர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையில ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க எடுத்து வைங்க. பிரச்சனையை கர்த்தர் என்ன பண்ணுவார், பார்த்துக்கொள்வார். இப்ப யோர்தான் பின்னிட்டு திரும்பிட்டு யோசுவா அவனோட கூட இருந்த லட்சக்கணக்கான ஜனங்கள் அந்த ஆற்றை என்ன பண்ணாங்க, கடந்தாங்க. இப்ப யோசுவாவினுடைய வழியை கர்த்தர் யார் என்ன பண்றாரு, வாழ்க்கை பண்ணினார். ஃபர்ஸ்ட் சக்சஸ். ஹalleluya. ஃபர்ஸ்ட் என்னாச்சு, ஜெயம். கஷ்டம் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அவனுக்கு. அவனை கர்த்தர் அப்பதான் என்ன பண்றாரு, அவனை ஒரு முக்கியமான ஒரு ஸ்தானத்துல வைக்கிறாரு. முக்கியமான இடத்துல வச்சப்பா மோசே இறந்து போயிட்டா, இனிமேல் நீதான் என்ன பண்ண, இங்க இஸ்ரவேல் ஜனங்களை நீ வழி நடத்தணும். முக்கியமான இடத்துல வச்சா கரெக்டா என்ன பண்ணிருக்க, முதல் சக்சஸ் ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு, அவனுக்கு கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில அப்படிதான் ஆண்டவர் ஒரு முக்கியத்துவத்தை எல்லாருக்குமே கொடுப்பாரு. பாத்தீங்களா, முதல்ல கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பிளெஸிங் கண்டிப்பா கொடுக்காம இருக்க மாட்டாரு. அதை பிடிச்சிக்கிட்டு மேல வரணுமே தவிர நான் சொல்லுவாங்க, ஏதோ சொல்லுவாங்க பழமொழி, ஒரு விஷயத்தை கொடுக்குறாங்க அப்படின்னா அதை என்ன பண்ணக்கூடாதா, உள்ள நோண்டி அதை கெடுத்துடக்கூடாது. ஒரு நல்ல ஒரு காரியத்தை கர்த்தர் என்ன பண்றாரு, நம்ம லைஃப்ல கொடுப்பார். ஒரு காரியத்தை செய்வார், ஒரு நல்ல வேலையை கொடுப்பார். அங்க கரெக்டா செய்ய வேண்டியதை செஞ்சு நடக்க வேண்டியபடி நடந்தோம் அப்படின்னா பிரச்சனை யாருக்குமே கிடையாது. ஆனா அந்த இடத்துல செய்யக்கூடாத காரியத்தை நம்ம செய்வோமானால் நமக்கு தான் வேலை கிடைச்சிருச்சு, இல்ல நம்ம கிட்ட தான் பொறுப்பு இருக்கு. உங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கிறானா அதுக்கு உக்ரான காரணத்தை நீங்க தான் என்ன பண்ணணும், கொடுக்கணும். அந்த பொறுப்புக்கு யார் உண்மையா இருக்கணும், நீங்க தான் உண்மையா இருக்கணும். ஏன்னா உங்களை தானே உண்மையா வைத்திருக்கிறாங்க. இப்ப அவனை யோசுவாவை ஆண்டவர் உண்மையா வைத்திருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் சக்சஸ் கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, யோசுவா வாழ்க்கையில கொடுத்துட்டாரு. அவனுடைய வழியை கர்த்தர் என்ன பண்ணாரு, வாய்க்க பண்ணினார். ஹalleluya. சோ இப்ப அடுத்த ஆண்டவர் என்ன செய்யறாரு பார்க்கும்போது யோசுவாவை கூட்டிட்டு போறாரு, அந்த வழியை தாண்ட சொல்றாரு, தாண்டி போறான். இப்போ 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. யோசுவாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பதாக அடைக்கப்பட்டிருந்தது,
போதும். ஒருவரும் வெளியே போகவில்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. என்ன நடக்குதுன்னா அவன் ஒன்ன தாண்டிட்டான். இன்னைக்கு நம்ம அப்படிதான், ஒன்னு ஜெயிச்சவன்னு ஒரு சந்தோஷம் வந்துடும். அப்பா எப்படி இன்னைக்கு சூப்பரா நம்ம நல்லா இருந்துடும், நாளைக்கு பார்த்தா மறுபடியும் அதே பிரச்சனையில் என்ன பண்ண போய் மாட்டோம். ஸோ ஒரு பிரச்சனையை தாண்டியாச்சு. இதுதான் வழி. நான் சொல்றது என்னன்னா வழி, கர்த்தர் நடத்துகிறதான பாதைகள். கர்த்தர் ஒரு பாதையில என்ன பண்ற நடத்துறாரு, நடத்திட்டே இருக்கும் பொழுது ஓகே சந்தோஷம், ஆண்டவர் வெற்றி கொடுத்துட்டாரு, சரி ரைட்டு, அடுத்து வெற்றி கொடுப்பாருன்னு பார்த்தா அடுத்து யோசுவாவுக்கு பிரச்சனை வந்து நிற்குது. என்னன்னா யாரும் உள்ள போக முடியல, யாரும் வெளியில வர முடியல. எரிகோ கோட்டை என்ன பண்ணிருக்குன்னா அடைக்கப்பட்டு இருக்கிறது. இப்ப எரிகோ கோட்டையை தான் என்ன பண்ணணும், யோசுவா தகர்த்து எழியணும். ஆனா யோசுவாவுக்கு தடையா இருக்கிறது என்னது, எரிகோ கோட்டை. அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கும் அப்படிதான், நாம போகிற வழியில ஒரு தடைகள் என்ன பண்ணலாம் ஏற்படலாம். ஆண்டவர் இந்த இடத்துல யோசுவா குறித்து சொல்றாரு, அது அடைக்கப்பட்டு இருக்கும் பொழுது பிளான கர்த்தர் கொடுக்கிறார். நல்லா நோட் பண்ணிக்கணும். ஐடியாவை யார் கொடுக்குறா, கர்த்தர் கொடுக்கிறார். 6வது அதிகாரம் 2வது வசனத்துல இருந்து 5வது வசனம் இருக்கு, நீங்க வீட்டுல போய் வாசிச்சுக்கோங்க. 2ல இருந்து 5 ஆண்டவர் ஐடியா கொடுக்கிறாருங்க, எப்படி நீ அவனை அட்டாக் பண்ணணும். ஆமென். பிரச்சனை தான். இந்த பிரச்சனையை நான் அதை ஹேண்டில் பண்ணனா பிரச்சனை பெருசாகும். நான் சொல்றது வரங்க, பிரச்சனை பெருசாகும். நான் கை வச்சனா இன்னும் பெருசாகும். ஆண்டவர் கொடுக்கிறாரு பிளான, கர்த்தர் கொடுக்கிறாரு. யோசுவாவை நோக்கி ஆண்டவர் சொல்றாரு, நீ இந்த மாதிரி இத மாதிரி செய், அந்த நேரத்துல அத மாதிரி செய். என்ன சொல்றாரு, இந்த மாதிரி அந்த மாதிரி என்ன மாதிரி. ஒரு வசனத்தை கூட வாசிடுவோமே, 3வது வசனத்தை வாசிங்க. அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுத்தி வர சொல்றாரு. அதாவது அந்த பட்டணத்துல நல்ல பெரிய மதில் செவறுகள்லாம் என்ன பண்ணிருக்குன்னா சுத்தி இருக்கு. அந்த மதில் செவரு மேல வீடு என்ன பண்ணலாம், கட்டலாம். அவ்வளவு பெரிய மதில் செவருனா காம்பவுண்ட் வால். காம்பவுண்ட் வால் எல்லாரும் எத்தனை அடியில செய்வோம், ஒரு அடி செங்கல் என்ன பண்ண வைப்போம். கொஞ்சம் வசதியா இருந்தா 2 அடி, இன்னும் வசதியா இருந்தா 3 அடியில என்ன பண்ணுவாங்க வைப்பாங்க. இப்போ அது ஒரு பட்டணம், எரிகோ பட்டணம். அந்த பட்டணத்தையே சுத்தி பாதுகாப்பதற்கு ஒரு வீடே என்ன பண்ணலாம் அது மேல கட்டலாம். அப்ப எந்த அளவுக்கு அடியில வச்சு கட்டியிருக்கிறாங்க, அவ்வளவு பெரிய மதில்கள் இதெல்லாம் நின்றுட்டு இருக்கு. இப்போ இதை உடைச்சிட்டு உள்ள போறதுன்றது சாதாரண விஷயமே அல்ல. ஒரு அடி செவருனா மேலே உடைஞ்சிரும், பிரச்சனை கிடையாது. அவ்வளவு பெரிய செவர் உடையறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இப்போ ஒரு முறை என்ன பண்ணு, ஒரு நாளைக்கு ஒரு முறை மொத்த டீமையும் கூட்டிட்டு போ. யாருமே எதுவுமே என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. மொத்த டீமும் ஒரு முறை சுத்தி வரணும். லாஜிக்கலே இல்லை, கொஞ்சமாவது லாஜிக்கல் இருக்கணும்ல. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், இப்போ வேலைக்கு போனாதான் உங்க வீட்டில் என்ன இருக்கும், பணம் இருக்கும். அப்படிதானே? வேலைக்கு போனா இருக்கீங்க எல்லாரும், ஃபர்ஸ்ட் எல்லாம் உள்ள வந்துடுங்க. இப்போ வேலைக்கு போயிடாதீங்க, சரி? வேலைக்கு போனாதான் நம்ம கிட்ட என்ன இருக்கும், பணம் இருக்கும். இப்போ நான் ஒன்று சொல்றேன், இல்லை கர்த்தர் ஒன்று சொல்றாருன்னு சொல்றேன். என்ன சொல்றேன்னா, நீங்க இந்த இடத்துல உட்காந்து ஜெபம் பண்ணுங்க பிரதர். எங்க இந்த சபையில உட்காந்து 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க. சாவியை வீட்டில் வாங்கிக்கோங்க. 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு 7 நாள் டெய்லி 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையை கர்த்தர் மாத்துவாரு அப்படின்னு நான் சொல்றேன். அப்படின்னா எத்தனை பேர் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணணும்? அநேகர் என்ன பண்ண மாட்டோம், கேட்டா என்ன சொல்லுவோம், ஒன்னே ஒன்று சொல்லுவோம். என்ன சொல்லுவோம், வேலை இருக்கு பாஸ்டர். 1 மணி நேரம் போனா எவ்வளவு சம்பாதிச்சு வந்துருமா? ஆமா, கோடி கோடியா சம்பாதிச்சிருவாரு. 1 மணி நேரம் பெருசா இல்லை, 1 மணி நேரம். இந்த பிரதர் ஒருத்தர் கிட்ட அப்படிதான் சொல்றாங்க, ஒரு 2 மணி நேரம் ஆராதனைக்கு கலந்துக்குவாங்க. அந்த டைம்ல நான் போனா எனக்கு என்ன கிடைக்கும், பெரிய பணம் கிடைக்கும். ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்து அவர் ஈஸியா கொடுக்குற பணத்தை ஈஸியா இப்படி சாப்பிட வேண்டியது, இப்படி சுத்திட்டு சாப்பிடணும். தலையை சுத்தி என்ன பண்றோம், சாப்பிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் இப்ப சொல்றாரு, எப்ப 1 மணி நேரம் அவர் சமூகத்துல உட்காரு. நோ எனக்கு டைம் இல்ல. சரி, சர்ச்சைக்கு வர வேணாம், நீ இருக்கிற இடத்துல 1 மணி நேரம் உட்கார்ந்து என்ன பண்ணு, ஜெபம் பண்ணு. இல்ல ஒரு 1 மணி நேரம் வேதத்தை வாசி, எதனாவது 1 மணி நேரம் ஆராதனையாவது செய். ஆண்டவர் சமூகத்துல 1 மணி நேரம் செலவிடுன்னு சொன்னா நமக்கு அங்க மட்டும் நேரம் போகவே போகாது. கண்ணு எங்க போகாது, அந்த பக்கம் திரும்பாது. வேலை எதனா பிரசங்கத்தை கேட்கலாம், வேலை யார்கிட்ட
வேணா போன்ல பேசலாம், இதுக்கெல்லாம் நமக்கு நேரம் இருக்கு. ஆனா விஷயம் என்ன சொல்றாருன்னா, எப்ப நீ என்ன தேடுப்பா, 1 மணி நேரம் கூட என்ன கொடுக்க முடியலையா? 1 மணி நேரம் கொடுத்து பாருங்களேன். உதாரணமா ஒரு 2 மாசம் இல்ல ஒரு 3 மாசம், இத்தனை வருஷமா வேலைக்கு போயிட்டு பிரச்சனை தீர்ந்தான் பார்த்தா பிரச்சனை தீர்ந்துச்சா? இல்லையே. இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டு கஷ்டம் இருந்தால இருக்கு. 10,000 சம்பளம் வாங்கும் போது கஷ்டம் இருந்தது, 20,000 சம்பளம் வாங்கும் போது கஷ்டம் இருந்தது, 25,000 வாங்கினாலும் கஷ்டம் வந்துடும். சோ ஆண்டவர் சொன்னா, எப்ப நீ என்ன 1 மணி நேரமாவது கொஞ்சம் தேட. ஒரு 3 மணி, எவ்வளவு நாள் தேடிட்டீங்க வேலையில? ஒரு 1 மணி நேரம் கத்த சமூகத்தை தேடி பாருங்களேன். சரி, இந்த மனுஷன் வாரம் கத்துறானே, எனக்காக வாது ஒரு 1 மணி நேரம் தனிப்பட்ட முறையில் உங்க வீட்டுல, நான் சொல்லணும் உங்க வீட்லயாவது, ஏன் நல்லதுக்காக சொல்லல, நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஏன் நல்லதுக்காக சொல்லல, உங்க நல்லதுதான் அதிகமா இருக்கு அந்த இடத்துல, உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன். 1 மணி நேரத்தை கொடுத்து பாரு. கொடுத்துட்டு அப்புறம் சொல்லுங்க, பாஸ்டர் நான் டெய்லி ஒரு 1 மணி நேரம் ஜெபம் பண்றேன், ஒரு 3 மாசமா ஜெபம் பண்றேன், ஒரு பிளெஸிங்கும் இல்லை பாஸ்டர், சொல்லி பாருங்களேன். 3 மாசமா ட்ரை பண்ணி பாருங்களேன். அப்போ வாய்ப்பே இல்லதா? எப்படிங்க ஜெபம் பண்ண என் சம்பளம் மாறும்? எப்படிங்க ஜெபம் பண்ண என் வேலை மாறும்? நீ பண்ணி பாரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்துல, கர்த்தர் சமூகத்துல கர்த்தர் கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுத்து பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற செக்காவது பண்ணி பாருங்களேன். சொல்றது புரியுதுங்களா? நீங்க சொல்றீங்க பாஸ்டர் இது செட் ஆகாது, இதெல்லாம் பண்ணலாம் வேலைக்கு ஆகாது. நான் சொல்றேன் ட்ரை பண்ணி பாருங்க. ஹல்லேலூயா. நான் வந்து யாருக்கும் தான் ஏதோ சொன்னேன், திறந்து பாருங்க அப்படின்னு சொல்ல, திறந்து கூட பார்க்க மாட்டேன். திறந்து பாருயா? இல்ல பார்க்க மாட்டேன். திறந்து பார்த்துட்டு பிடிக்கலன்னா என்ன பண்ணுவோம்? ஒரு பொருளை சாப்பிடுங்கன்னு கொடுக்கு, அப்போ ஐயோ பாஸ்டர் வேணாம் 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 வேணாம், சாப்பிட்டு பாரு, நல்லா விட்டு, ஐயோ வேணாம் வேணாம் வேணாம், என்னதுன்னு தெரியுமா? தெரியாது. சரி தெரியாது, நீ சாப்பிட்டு பாரு. இல்ல வேணாம் வேணாம் வேணாம், அடாமட்டு என்னது, அப்படிதான் இருப்பேன். You do, ட்ரை பண்ணுங்க. ஆமென். கர்த்தருடைய சமூகத்துல கர்த்தருடைய வார்த்தை வரும்போது ஒரு முயற்சி தான் பண்ணி பாருங்க. பின்பு வீட்டை கட்டு, நீ கர்த்தர் சொல்ற மாதிரி செஞ்சு பாருங்க. 1 மணி நேரம் அவரிடத்துல கொடுத்து பாரு. இது வரைக்கும் கொடுத்தது இல்ல, கொஞ்சம் ட்ரை பண்ணி தான் பாருங்களேன். 1 மணி நேரம் ஸ்பெஷலா 1 மணி நேரம், அதுலயே கூட வகுத்துக்கோங்க டைம். 4 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன், 4 மணி நேரம் வேத வாசிப்பேன், 4 மணி நேரம் பாடல் பாடுவேன், 4 மணி நேரம் மத்தவங்களுக்காக ஜெபம் பண்ணுவேன். அப்படி பிரிச்சு பாருங்க. ஆனா 1 மணி நேரத்தை டீம் செஞ்சிடாதீங்க. பர்சனல் பிரேயர்ல இருக்கட்டும், சொல்றது புரியுதுங்களா? பர்சனலா தனிப்பட்ட நேரத்தை கர்த்தரிடத்துல என்ன பண்ண கொடுத்து பாருங்க. ஆனா நமக்கு என்ன பண்ணணும்னா, எப்படிங்க நடக்கும்? அங்க அப்படிதான் நடக்குது. சுத்தி வந்தா எப்படிங்க எரிக்க கோட்டை விடும்? எத்தனை பேருக்கு அங்க சந்தேகம் வந்திருக்கலாம். ஆனா என்ன ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, அந்த பட்டணத்தை நீ என்ன பண்ண, 1 முறை சுத்தி வா. இப்படி 6 நாள் என்ன பண்ண சுத்தி வா, 7ஆம் நாள் 7 முறை சுத்தி வா. ஸ்ட்ரகிள் ஆகுதா? 1 முறை சுத்தி வந்துருவோம், சரி ரைட்டு, 1 நாள் 1 மணி நேரம் பண்றோம், ரைட்டு. 7 நாள் பண்ணு, 7 நாள் பண்ணிட்டா ஆண்டவர். இப்ப சொல்றாரு ஆண்டவர் 70 நாள் பண்ண முடியுமா? முடியாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு அதுதான் நீ செய்யணும். எது ஆண்டவர் ஸ்ட்ரகிள் கொடுக்குறாரு, கொஞ்சம் டஃப் கொடுக்குறாரு. நீ 6 நாள் ஒண்ணு பண்ண, ரைட்டு, நல்லதுதான். ஆசீர்வாதத்துக்காக நீ சொல்ற. இப்ப நமக்கு ஒரு காரியத்தை செய்யறோம், நான் ஓப்பனா சொல்றேன், நமக்கு எதிர்பார்த்து இருக்கிற ஆசீர்வாதம் பெருசு. காலையில சாப்பாடு போதும், மதியானம் சாப்பாடு போதும், நைட்டு சாப்பாடு போதும்னு மாத்திரம் நம்ம இருக்கிறோமா? இல்லையே. எனக்கு இது வேணும், அது வேணும், அது வேணும், அது வேணும். நம்ம வாழ்க்கையில தேவை வேணும் வேணும்னு ஏறிட்டுதானே போகுது. தேவை ஏற ஏற ஒரு சமூகத்துல உட்கார்ற நேரத்தை ஏன் நம்ம ஏற்ற மாட்டோம்? தேவை ஏறுது. ஆனா நம்ம ஜெபிக்கிற ஜெபம் சுருக்கமான ஜெபத்துக்கு பெருக்கமான பதிலை தர மாட்டவரே. கேட்டிருக்கீங்களா அந்த ஜெபத்தை? 1 நிமிஷத்துல ஜெபம் பண்ணுப்போம் அப்படின்னு சொல்லி கொடுப்போம். ஜெபம் பண்ண வந்த ஆளு ஜெபம் பண்ணும், சுருக்கமான ஜெபத்துக்கு பெருக்கமான பதிலை தர மாட்டவரே. ஆமென். முடிஞ்சு ஜெபம். சோ ஒரு ஜெபம் பண்ணதுல கூட ஆண்டவருடைய சமூகத்துல எவ்வளவு நேரம் நீங்க கொடுக்க முடியுமோ, அவங்களுக்கு தெளிவா சொல்றேன், நல்லா புரியுற மாதிரி சொல்றேன். லைஃப் மாறல அப்படின்னா பிரச்சனை நம்ம கிட்ட தான் இருக்கு. அவருக்காக நான் அவருடைய சமூகத்துல உட்கார்ந்து, ஏங்க அவர் சமூகத்துல உட்கார்ந்தாங்க இன்னைக்கு என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்லி கொடுப்பாரு. நான் தான் சொல்றேன், என் சாட்சியில சொன்னேன், நான் போய் பிரச்சனையில மாட்டி இருக்கணும். பெரிய பிரச்சனை, அது பெரிய போராட்டம், பெரிய லாக். அந்த லாக்ல நான் மாட்டி இருக்கணும். அவர் சமூகத்துல உட்கார்ந்து இருந்தா அவர் காப்பாத்தி இருக்க மாட்டாரா? யோசிச்சு பாருங்க. அவர் சமூகத்துல
சமூகத்துல நீங்க உட்கார்ந்து பாருங்க, அவர் உங்களை காப்பாத்துவாரு. அவர் சமூகத்துல உட்கார்ந்து பாருங்க, ஓ என் சமூகத்திலே உட்கார என் மகனுக்கு அடுத்த வாரத்துல ஒரு பிரச்சனை, இன்னும் சொன்னா ஒரு கண்டம் ஒண்ணு வரப்போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், சொல்லாம இருப்பாரா? போய் மாட்டின்னு முடிப்பா, அடி வாங்க, எனக்கு நான் வந்து இருப்பாரா? இல்லையே. என் மகன் என் சமூகத்துல உட்காரான், உனக்கு நான் சொல்ல வேண்டியது என்ன பண்ணுவேன்? சொல்லுவேன். அவனுக்கு நான் சொல்லாம என்ன பண்ண மாட்டேன், இருந்துட மாட்டேன். அப்போ அவர் சமூகத்துல உட்காரணும். ஆனா கஷ்டம் தான். ஆமென். சொல்லும் 6 நாள் ஒரு முறை சுத்தம் கஷ்டம் தான், 7வது நாள் 7 முறை சுத்தம் கஷ்டம் தான். ஆனா ஆண்டவர் சொல்ற, நீ சுத்தி ஆர்ப்பரி, எக்கால ஊது, ஆர்ப்பரி. கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தாரு, எப்படியோ ஆர்ப்பரி. ஆர்ப்பரிக்கும் பொழுது எரிகோ கோட்டை கீழே விழும்னு சொல்றாரு. அப்படி நீ ஆர்ப்பரித்து நீ சொன்னதை செய்யும் பொழுது எரிகோ கோட்டை விழும். நம்ம நோண்டிட்டு கூடாது. எப்படி விழும்? இத்தனை வருஷமா கட்டி இருக்கிறாங்க, கீழே இத்தனை வருஷமா பேஸ்மெண்ட் போட்டிருக்காங்க, அது வாய்ப்பே இல்லை பாஸ்டர். நீங்க ஏங்க அப்படி யோசிக்கிறீங்க? மனுஷங்க என்ன அப்படிதான் யோசிக்கும், மாம்சத்துல நம்ம என்ன அப்படிதாங்க யோசிக்கும், பிராக்டிக்கலா அப்படிதான் யோசிக்கும். எப்படிங்க? வாய்ப்பே இல்லையங்க. அத்த சொல்லி செஞ்சாருன்னு சொன்னாருன்னா செஞ்சுதான் ஆகணும். ஆமென். பேதுரு நல்லா மீன் பிடிக்கிறவன், நமக்கு தெரியும். முழுவதும் மீன் பிடிக்கிறதுக்கு வலைய போடுறான், ஆனா மீன் வரல. எப்படி பண்றான்? முழுவதும். இன்னைக்கு அப்படிதான் நம்ம ட்ரை பண்ணி நைட் ஃபுல்லா உட்காந்துக்கிறோம், பகல் ஃபுல்லா உட்காந்துக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா? ஆண்டவர் இங்க இருந்து கொடுப்பாரா? இவன் மூலம் கொடுப்பாரா? அவன் மூலம் கொடுப்பாரா? காத்து இருக்கிறோம், ஆனா இங்க என்ன பண்ணல, ஒண்ணுமே வரல. அப்ப வராத போது இப்ப ஆண்டவர் சொல்றாரு, வலையை திருப்பி நடுக்கடல என்ன பண்ணு, போடு. நான் சொல்றபடி போடு. அவன் யோசிச்சிருக்கலாம், ஆண்டவர் எனக்கு தெரியாதா? எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லா சத்தியமும் தெரியும், எனக்கு இது தெரியும், அது தெரியும், எல்லாம் தெரியும். நம்பா சொல்றத செய்ப்பா. என்னது இருக்கீங்களா? சொல்றத செய். வலைய போடணும், போடு. போய் 1 மணி நேரம் உட்காரு. இல்ல இல்ல அவரு சொல்றாரு, மனசு நம்மளுக்கு ஆசை சொல்றாரு ஈஸியா. அவர் உட்கார்ந்து நம்மளால உட்கார முடியுமா? இல்ல, உட்காரு. கர்த்தர் வார்த்தை விசுவாசி, கர்த்தர் உங்ககிட்ட பேசுறாருன்னு இடைபடுறாருன்றதை அறிந்து கொள். சோ 1 மணி நேரம் ஆண்டவர் சமூகத்துல உட்காரு. இப்போ அவன் சுத்துறான், சும்மாதான் சுத்துறான், கீழே கடப்பாறைலாம் இல்ல. கடைசியா ஒரு எக்காலத்தை ஊதுறான், எரிகோ கோட்டை இடிந்து விழுந்தது. 20வது வசனம். பட்டணத்தை பிடித்தார்களாம், அந்த பட்டணத்தை பிடிச்சிட்டாங்க. இவன் பிடிக்கும் போது ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ பட்டணத்தை பிடிச்சிட்ட, சூப்பர்ப்பா, நீ ரொம்ப நாளா ஜெபம் பண்ணி இருக்கிற இந்த ஜெபத்தை கர்த்தரை கேட்டேன். ஆனா ஒண்ணு, ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன இருக்கு? ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன கண்டிஷன்? எடுத்து வாசிங்க அந்த வசனத்தை. 18வது வசனம், 6ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. சாபத்தீடானதில் ஏதாயிலும் எடுத்துக் கொள்ளுகிறதுனாலே நீங்கள் சாபத்தீடாகாதபடிக்கும் இஸ்ரவேல் பாளையத்தை தீடாக்கி அதை கலங்க பண்ணாதபடிக்கு நீங்கள் சாபத்தீடானதற்கு மாத்திரம் எச்சரிக்கையாக. கண்டிஷன்ஸ் கொடுத்துட்டாரு. இன்னைக்கு ஆசீர்வாதிச்சுட்டு ஆண்டவர் ஒரு கண்டிஷன்ஸ் கொடுக்குறாரு. எப்பா, உனக்கு நான் ஆசை நல்ல வேலை கொடுக்குறேன், ஆனா நீ என்ன பண்ணணும், எனக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுத்துடணும். நம்ம பண்றோம், ஆண்டவர் ஆசீர்வதிச்சார், வேலை இல்லை, நல்ல வேலை, 30,000 ரூபாய் சம்பளம், ஆனா நீ எங்க போக கூடாது, சர்ச்சைக்கு போக முடியாது, ஞாயிற்றுக்கிழமை காலையில எங்க வந்தாகணும், வேலைக்கு வந்தாகணும். இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, கர்த்தருக்கு தெரியும். யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும். நம்ம என்ன பண்ணலாம், போன்ல எல்லாம் கேட்டுக்கலாம். நமக்கு என்னதான் முக்கியம்? பணம் தான் முக்கியம். என்ன முக்கியம்? பணம் தான் முக்கியம். ஞாயிற்றுக்கிழமை காலையில சர்ச்சைக்குள்ள போயிடாத, எங்க போயிடு, வேலைக்கு போயிடு. ஆண்டவருடைய சமூகத்துல ஒரு சின்ன டெஸ்ட் தான், சின்ன டெஸ்ட். என் மகன் எப்படி இருக்கிறான்? இவ்வளவு 30,000 ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வர முடியாது, ஞாயிற்றுக்கிழமை லீவ் இல்லைன்னு சொன்னாலும் உன்னுடைய மனநிலைமை எப்படி பார்க்கிறாரு. ஆமென். ஆண்டவர் பார்க்கிறார், சோதி தருகிறார். யாரு அவருக்கு பிரியமோ, யார் அவர் நேசிக்கிறாரோ, கர்த்தர் எவனை நேசிக்கிறாரோ அவனை சிந்திக்கிறார், சோதி தருகிறார். இப்ப எப்படி இந்த வேல்யூ எப்படி இருக்கு? ஏன்னா உனக்கு நான் 1 லட்சம் ரூபாய் கொடுக்கலான்னு இருக்கேன், 30,000 ரூபாய்க்கு நீ என்ன விட்டு ஓடிட்டேன்னா 1 லட்சம் ரூபாய்க்கு வீட்டே காலி கொண்டு போயிடுவேன். சோ ஆண்டவர் பாப்பாரு, இதுக்கே உன்னை என்ன பண்ண முடியல,
பிடிக்க முடியல. யோசிச்சு பாருங்க. கர்த்தர் நினைப்பாரா நினைக்க மாட்டாரா? இப்போ இதை நான் கொடுத்துருக்கிறேன், உனக்கு இவ்வளவு பெரிய வெகுமதியை கொடுத்துருக்கிறேன், நீ என் சமூகத்துல வந்து தாழ்த்து உட்கார தேவையில்ல, என் சமூகத்துல வந்து முழங்கால் பண்ணிட்டு ஆண்டவரே எனக்கு நீங்க உதவி செஞ்சிருக்கீங்க, உங்களுக்கு நன்றி ஆண்டவரே சொல்ல தேவையில்ல. எங்க போச்சு அந்த பயபக்தி? போயிடுச்சு. ஆமே. இப்போ என்ன யோசிக்கணும்? இப்போ ஆரம்ப கால சர்ச்சைக்கு சேர்ந்த பரவாயில்ல, வரீங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கணும் கேட்கிறீங்க, ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே உங்களை பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, நீங்க ஜெபம் பண்றீங்க, ஆண்டவரே என்ன ஆசீர்வதிங்க, கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டாரு. நல்ல ஒரு பெரிய BMW கார் வாங்கிட்டீங்க. என்ன வாங்கிட்டீங்க? என்ன வாங்கிட்டீங்க? BMW கார் இல்ல Audi கார், இது பல கார் வாங்கிட்டீங்க. இப்போ அடுத்து என்ன நம்ம சொல்றீங்க? பாஸ்டர் உங்க சர்ச்சில் கார் பார்க்கிங் இல்ல, நான் என்ன பண்ண முடியாது, வர முடியாது. எந்த சர்ச்சுக்கு போனா என்ன? என்னது? எந்த சர்ச்சுக்கு போனா என்ன? அந்த சர்ச்சில் நல்ல கார் பார்க்கிங் வசதி இருக்கு பாஸ்டர், நான் அங்க போறேன். போ வேணாம்னு சொல்ல, அங்கேயே ஒழுங்கா அங்கேயே போக மாட்டேன். அங்கிருந்து என்ன நம்ம பண்ணுவேன்? அந்த காடையில் வேலை ஏதாச்சும் கிடைக்குமான்னு போவேன். நாளைக்கு எல்லா காலையும் எங்க வருவேன்? அந்த பாசைக்கு நீ யாருன்னே தெரியாது. நீ யாரு எவ்வளவு யாருக்கு தெரியும்? எனக்கு தான் தெரியும். சோத்திரம். அங்க சுத்தரால எங்க வருவீங்க வரும். அப்பவே சொல்றேன், உனக்கு பத்தி எனக்கு அப்பவே தெரியும். இப்ப சொன்னா சொல்ல மாட்டேனா? நீ அப்ப இருக்கும் போதே என்ன பண்ண மாட்டேன், சர்ச்சைக்கு சரியா வராத ஆளு. இப்ப நீ கோடி சொன்னாங்க சர்ச்சை பக்கம் வருவ? யோசிச்சு பாருங்க, வருவோம்? உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க, சர்ச்சை பக்கம் வருவோமா? இப்பவே நமக்கு இப்படி இன்னும் சர்ச்சில் வீட்டுல பெரிய ஒரு LED ஸ்கிரீன் அதெல்லாம் வாங்கிட்டோம். பாஸ்டர் லைவ்ல பாத்துக்கிறேன், நான் பாத்துக்கிறேன் பாஸ்டர், நீங்க அனுப்பிச்சு விடுங்க. சோத்திரம். லிங்க் மட்டும் அனுப்பிச்சு விடுங்க. இருக்கக்கூடாது. ஆமே. கர்த்தருடைய சமூகத்துல கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. சரீர வியாதி அது இது படுத்த படிக்காதீங்க, தாராளமா வீட்டுல இருந்து என்ன பண்ணுங்க. ஆனா கர்த்தர் ஜீவனை கொடுத்துருக்கும் போது எங்க வந்திருக்கணும்? அவன் சமூகத்துல நன்றியோடு பயபக்தியோடு வந்து கர்த்தரை கனம் பண்ணணும். ஆமே. இப்ப அதான் ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல, கொடுக்குறப்பா. உன்னை ஒரு வழியில இருந்து யோசனாவை காப்பாத்திட்டாரு. முதல்ல எதை கடக்க செய்தாரு? யோர்தானை கடக்க செய்தாரு. யோர்தான் நதி, யோர்தானை கடக்க செஞ்சிட்டாரு. இப்ப எரிகோ கோட்டை இடிஞ்சு விழுந்துச்சு, எரிகோ கோட்டையும் கடக்க செஞ்சிட்டாரு. இப்போ எவ்வளவு சந்தோஷம். அப்பா பெரிய ஆர்ப்பரிப்பு. கர்த்தர் நடத்துறாரு பாஸ்டர், ஓகே சூப்பர் நடத்துறாரு. நாங்க நல்லா இருக்கிறோம் பாஸ்டர், ஓகே நல்லா இருங்க, சோத்திரம். அதுக்கு தானே ஜெபம் பண்றோம். நீ கஷ்டப்படணும் ஜெபம் பண்றோம், நல்லா இருங்க. ஆனா கர்த்தரை என்ன பண்ணுங்க? தேடுங்க. ஒரு மணி நேரம் கொடுத்தீங்களா? டைம் இல்ல பாஸ்டர். ஏன்? வேலை அதிகமாயிருச்சு, டைம் இல்லை. இதுக்காக உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். அவரை விட்டு நீங்க விலகி போறதுக்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கணும் இல்லையே. நீங்க அவர் கூட கிட்டி சேர்றதுல அவர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறாரு. நீங்க அவரை கிட்டி சேருவீங்கன்னு தெரிஞ்சா அவர் கண்டிப்பா உங்களை ஆசீர்வதிக்க விட மாட்டாருங்க. அதுக்கு நான் ஆசீர்வாதத்துக்காக என்ன பண்ற கூடாது? கர்த்தரை தேடாதீங்க. ஐயோ எனக்கு இது வேணும் அதுக்காக கர்த்தர் இல்ல, உண்மையா கர்த்தரை தேடுங்கல்ல. நான் சொல்றது வேணுங்களா? உண்மையா தேடுங்க. எனக்கு ஆண்டவர் வேணும். இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம், ரொம்ப சீப்பு. நம்மளை ஆசீர்வதிக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கு. எங்க உலகத்தையும் உண்டாக்குறவரு கொடுக்க வேண்டியதை கொடுக்க மாட்டாரா? உன்னே ஒண்ணு என்ன கேட்கிறாரு? என்ன தேடு. வேதம் ஃபுல்லா அதேதான், என்கிட்ட வா பரிசுத்தமாவு. இது ரெண்டு கான்செப்ட்ல தான் வேதம் ஃபுல்லா டிராவல் ஆகும். நீ பரிசுத்தமாவு ஒழுங்காவு என்ன தேடு, நான் சொல்றதை கேளு, முடிஞ்சிருச்சு விஷயமே. ஆனா நம்ம அதை மிஸ் பண்ணதான் இன்னைக்கு எங்கெங்க நம்ம சுத்திட்டு இருக்கிறோம். ஆனா கிடைக்க வேண்டியது என்ன பண்ணல, கிடைக்கல. இப்ப என்ன ஆச்சுன்னா, இப்ப எரிகோ கோட்டை விழுந்துச்சு. ஆண்டவர் சொல்றாரு, சாபத்தீடானது நீங்க என்ன பண்ண கூடாது, எடுத்துடக்கூடாது. அடுத்து என்ன பண்றாங்கன்னா, சரிங்க ஆண்டவர் போறான், ஆண்டவர் ஜெயத்தை கொடுத்துட்டாரு, எரிகோ பட்டணம் கீழே விழுந்துருச்சு, எரிகோவை மேற்கொண்டாங்க. இப்ப மூணாவதா ஒரு ஸ்டெப் எடுக்கிறேன். இதுதான் ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டெப். மூணாவது ஒரு பட்டணத்துக்குள்ள போறோம். இதெல்லாம் பெரிய பெரிய கடை. என்ன கடை? எல்லாம் இருக்கிறீங்களா? எவ்வளவு பெரிய கடை? பெரிய பெரிய கடை. யோர்தான் நதின்றது பெரிய கடை, எரிகோ கோட்டைன்றது பெரிய கடை. இப்போ சாதாரண ஒரு சின்ன ஒரு பட்டணம் ஆயி பட்டணத்துக்கு போறாங்க. அந்த பட்டணத்தோட பேர் ஆயி பட்டணம். யோசுவா 7ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. யோசுவா எரிகோவிலிருந்து பெத்தேலுக்கு கிழக்கில் உள்ள பெத்தாவின் சமீபத்தில் இருக்கிற ஆயி பட்டணத்துக்கு போகும்படி ஆட்களை அனுப்பி நீங்கள் போய் அந்த நாட்டை வேவு பாருங்கள் என்றார். வேவு பார்க்கிறதுக்கு கொஞ்சம் பேர் அனுப்பிச்சு, நான் போயிட்டு பார்த்துட்டு வா, அவங்களை காலி பண்ணலாமா வேணாமான்னு கொஞ்சம் பார்த்துட்டு வான்னு சொல்லி யோசுவா அனுப்புறோம். 3வது வசனம். யோசுவா திரும்பி வந்து போனவன் திரும்பி வரான், வந்து சொல்றான், அவனை நோக்கி
அவனை நோக்கி ஜனங்கள் எல்லாரும் போக வேண்டியதில்லை. எல்லாரும் போவாங்க. ஃபர்ஸ்ட் தான் நம்ம அப்படி இப்படி எல்லாம் போனோம் தலைவரே. இப்போ நம்ம என்ன பண்ண தேவையில்ல, அவ்வளவு பேர் போறோம். 2000 3000 பேர் போனா அவனை காலி பண்ணிடலாம் தலைவரே. நம்ம கூட கடவுள் இருக்கிறாரு, சந்தோஷமா இருக்கிறோம். அடுத்த வசனம், அப்படியே ஜனங்கள் ஏறக்குறைய 3000 பேர் 3000 பேர் போறாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் பல லட்சம் ஜனங்கள். ஆனா போனது எத்தனை பேரு? 3000 பேர். அந்த சின்ன பட்டணம் தானே. இன்னைக்கு அப்படிதான் யோசிப்போம். இந்த விஷயத்துக்கெல்லாம் கர்த்தர் நம்மள அடிச்சிடுவாரா? யோசிப்போமா? இந்த எதுலயோ காப்பாத்தினாரு. இதெல்லாம் சாதாரண விஷயம். இந்த தப்பு பண்றது ஒன்றும் தப்பே கிடையாது. சொல்லுவாங்க தெரியும், இந்த சின்ன சின்ன தப்பெல்லாம் விட்டுட்டீங்க அப்படின்னா, இந்த குட்டி டஸ்ட், கண்ணுக்கே தெரியாத டஸ்ட்டை விட்டீங்கன்னா இந்த பெரிய ஒட்டடை வந்துடும். தெரியுமா? குட்டி டஸ்ட் தான் ஃபுல்லா அடிச்சிடும், டஸ்ட் ஆயிடும், ஃபுல்லா ஆயிடும். வீட்லயே இருக்க முடியாது, அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்துடும். அந்த குட்டி டஸ்ட் தான். இப்ப என்ன சொல்றோம்? 3000 பேர் தான் போய் ஈஸியா மேற்கொள்ளலாம், வாங்க போலாம். 3000 பேர் போக, 3000 பேர் போறாங்க. 5வது வசனம், ஆயின் மனுஷர் ஏறக்குறைய 36 பேர். எத்தனை பேர்? 36 மெம்பர்ஸ். என்னன்னா அந்த 3000 பேர் போனா காலி பண்ணிடலாம் போனாங்க. அந்த பட்டணத்துல இருக்கிறவங்க அடிக்க ஆரம்பிச்சுட்டான். 3000 பேர் இவங்க பயங்கரமா போனவங்க 36 பேர் செத்து போயிட்டான். செத்து போனவங்க யோசுவா ஐயோ அவன் கத்த ஆரம்பிச்சிட்டான். இதுக்காக எங்களை கொண்டு வந்தீங்க, எங்களுக்கு இதெல்லாம் கொண்டு வந்தீங்களே. ஆண்டவர் கிட்ட என்ன சொன்னாரு? உன்னை நான் ஜெயம் கொடுப்பேன்னு சொன்னாரு, உன் வழியை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாரு. எல்லாம் சரிதான். ஆனா உனக்கு ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்தார்ல, ஒரு நிபந்தனை வைத்தார். என்ன நிபந்தனை? முதல் வசனத்தை வாசிங்க. 7ஆம் அதிகாரம் முதல் வசனம். துரோகம் பண்ண நீ என்ன பண்ணிட்ட? துரோகம் பண்ணிட்ட. உன்கிட்ட என்ன சொன்ன? உன்னை நான் நடத்துறேன்னு சொன்னேன். உன்னை நடத்துறேன்னு சொல்லி 2 இடத்து தாண்ட வச்சல. பெரிய பெரிய பிரச்சனைகள் இருக்கிறவங்க தப்பிக்க வச்சனா இல்லையா? தப்பிக்க வச்சேன். அப்பெல்லாம் நீ என்ன சொன்ன? கர்த்தர் நல்லவர் சொன்னல. ஆமா நல்லவர் சொன்ன. இப்போ என்ன பிரச்சனை? இப்போ சின்ன இடத்துல 36 பேர் செத்துட்டாங்க. இப்போ என்ன பிரச்சனைனா, உங்க மனுஷர்கள் என்ன செய்றாங்கன்னா, நான் எதை எடுக்க வேணாம்னு சொன்னனோ அதை எடுத்துட்டான். சாப தீரானது அந்த பட்டணத்துக்குள்ள எடுக்க வேணாம்னு சொன்னதை என்ன பண்ணிட்டான்? எடுத்துட்டான். எடுத்தது மாத்திரம் இல்லாம அதை எடுத்துட்டு வந்து ஒளிச்சு வச்சுட்டான். இது யாருக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. தெரிஞ்சு செய்யற விஷயம் கிடையாது இது. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நம்ம தெரியாம செய்யற, யாருக்கும் எது தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையில பெரிய பாவம். புரியுதுங்களா? எது நான் யாருக்கு மறைக்கிறோனோ, என் மனைவிக்கு இது தெரியக்கூடாது, என் கணவருக்கு இது தெரியக்கூடாது, என் பிள்ளைக்கு இது தெரியக்கூடாது, என் பிள்ளைங்களுக்கு இது எந்த காரணத்தோடு தெரிஞ்சிடக்கூடாது, நம்ம எதை நினைக்கிறோமோ அதுதான் பெரிய பாவமே. அந்த பாவத்தை தான் இவங்க செஞ்சிருக்கிறான், மறைச்சு வச்சிருக்கிறான். இவன் செஞ்சது ஒன்னே ஒண்ணு. என்ன நடந்திருக்கான? உள்ள இருக்கிறதான ஒரு சால்வை அதை திருடி இருக்கான். கொஞ்சம் பணத்தை என்ன பண்ணிருக்கான்? எடுத்திருக்கான். எடுத்துட்டு வந்து அவன் வீட்டுல ஒளிச்சு வச்சுட்டான். யாரு? இஸ்ரவேல் ஜனம் எத்தனையோ லட்சம் பேரு. அதுல ஒருத்தன் எத்தனை வந்து திருட்டுத்தனமா என்ன பண்ணிருக்கான்? உள்ள ஒளிச்சு வச்சிருக்கிறான். இது நிமித்தம் என்ன நடந்திருக்கு? 36 பேர் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? மரணத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டாரு. பிரச்சனைக்கு காரணம் யார் தெரிஞ்சுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு என் குடும்பத்துல ஆசீர்வாதம் வராதுக்கு காரணம் யாரு? நான் செய்ய வேண்டியதை சரியா செய்யல, நான் பண்ண வேண்டியதை சரியா பண்ணலன்னா என் வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனை எப்படி மாறும்? ஆண்டவர் சொன்னதுங்க, எடுக்காத, அந்த பணத்தை எடுக்காத, அந்த பொருளை எடுக்காத, அது சாபம் உள்ளது. அது எப்படி எடுப்ப? துணிகரமா எடுத்திருக்கிறான். இவன் எடுத்ததுனால 36 பேர் செத்து இருக்கிறான். நம்மளால இன்னைக்கு நம்ம குடும்பம் என்ன பண்ணக்கூடாது? கஷ்டப்படக்கூடாது. நான் செஞ்ச தப்பால ஆண்டவரை என் குடும்பம் என்ன பண்ணக்கூடாது? பாதிக்கப்பட்டுடக்கூடாது. ஆண்டவரை சொல்றது போல இப்போ அவங்களாம் செஞ்சிட்டான். இது இப்போ நம்மளுக்கு என்ன தோணியும்? ஒருத்தன் ஒண்ணு செஞ்சதுக்கு இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்னையா தப்பு பண்ணாங்க? ஆனா ஆண்டவர் பார்வை பாருங்க. 11வது வசனம் வாசிங்க. 7:11. இஸ்ரவேலர் என்ன பண்ணாங்களா? எல்லாரும் சொல்லுங்க, இஸ்ரவேல் என்ன பண்ணாங்க? யாரு? இஸ்ரவேலர் செஞ்சது யாருன்னா ஒருத்தன் தான். ஆகான் சொல்றதான ஒரு மனுஷன், ஒரு தடைப்பட்ட மனுஷன் திருடுனதை கர்த்தர் எப்படி பார்க்கறாருன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்தார்கள். அடுத்து உடன்படிக்கையை மீறினார்கள், சாபத்தீடானதை எடுத்துக்கொண்டதும், களவு செஞ்சிருக்கிற, வஞ்சித்து இருக்கிற, வைத்திருக்கிற, ஒளிச்சு வச்சிருக்கிற. ஆண்டவர் என்ன சொல்றாரு? இவ்வளோ வேலையை நீ என்ன பண்ணிருக்கிற, செஞ்சிருக்கிற. நம்ம பார்வைக்கு என்ன தெரியும்? பொய் தானே ஆண்டவர் சொன்ன. என்ன சொன்ன?
பொய் தான் ஆண்டவர் சொன்னேன், வேற வழி இல்லாம சொல்லிட்டேன். அப்ப ஆண்டவர் எப்படி யோசிப்பாருன்னா, பொய் தான் நான் சொன்னேன், பொய் சொன்னேன், துணிகரம் கொண்ட, எனக்கு பயப்படுகிற பயம் இல்லாம போச்சு, உனக்குள்ள பெருமை வந்தது. இதெல்லாம் அடிஷனல் பாவம், அதுக்குள்ள வரும். ஒரு பிள்ளை அடங்கலைன்னா என்ன அர்த்தம்? ஒண்ணு என்னை மதிக்கல, இன்னொன்னு அது திமிரு பிடிச்சது, இன்னொன்னு அது அடங்காதது, இன்னொன்னு அது மேட்டிமையா இருக்குது, இன்னும் அது திமிர்ல என்ன பண்ணுது, சுத்திட்டு இருக்குது. சோத்திரம். சோ அப்ப என்ன அர்த்தம்? இதெல்லாம் ஒரு அர்த்தத்தை யார் பார்க்கற? ஆண்டவர் பார்க்கறாரு. நம்ம செய்யறது ஒரு தப்பு தானே, நம்ம இப்போ ஒரு தப்பு தானேப்பா, இந்த ஒரு தப்புல என்ன இருக்கு அப்படின்னு டாக்டர் சொல்றாரு. இந்த ஒரு தப்புல தான் பெரிய பிரச்சனையே இருக்கு. அது ஒரு தப்பு அவருடைய பார்வையில பெருசா பெரிய தப்பு. சோ இந்த தப்பு என்ன பண்ணிட்டு செஞ்சுட்டு இருக்கிற? ஆண்டவர் சொல்ற சாபத்தினால எடுத்த, அதனாலதான் மூணாவது ஒரு வழி என்ன பண்ணுச்சு, அடைக்கப்பட்டுடுச்சு. உன் வழியை நல்லபடியா தான் போயிட்டு இருந்துச்சு. ஒண்ணுலாம் காப்பாத்துறேன், ரெண்டுலாம் காப்பாத்துறேன், மூணாவது ஏழரை ஆக்க உள்ளுக்குள்ள ஒருத்தர் என்ன வேலையை என்ன பண்ணிட்டான் பார்த்துட்டான். இப்ப ஆண்டவர் சொல்றேன், இப்பவும் தப்பு ஒண்ணும் இல்ல, சாபத்தினால தான் உன்னை விட்டு விலக்கு, இல்லைன்னா நான் கூட என்ன பண்ண மாட்டேன், இருக்க மாட்டேன். வாக்குத்தத்தம் பண்ணவர் தான், உன் கூட இருப்பேன்னு சொன்னவர் தான், உன் வழியை வாய்க்க பண்ணுவேன்னு சொன்ன தேவன் தான் சொல்றாரு. நீ ஒழுங்கா சாபத்தீரானதை நீ நகர்த்தல அப்படின்னா உன் கூட நான் என்ன பண்ண மாட்டேன், இருக்க மாட்டேன். கர்த்தர் இல்லை அப்படின்னா என் வழியை நான் சரியா என்ன பண்ண முடியாது, வாய்க்க பண்ண முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம கர்த்தர் என் கூட இருக்கணும், ஆண்டவர் என் கூட இருக்கணும் அப்படின்னா நான் கர்த்தர் சொல்றதான கண்டிஷன்ஸை நான் என்ன பண்ணி ஆகணும், கீழ்ப்படிதாகணும். நான் கீழ்ப்படிதாதான் நான் என்னுடைய வழியை கர்த்தர் என்ன பண்ணுவா, வாய்க்க பண்ணுவார். என் வாழ்க்கையில் போராட்டம் வரும், என் வாழ்க்கையில பிரச்சனை வரும், என் வாழ்க்கையில் பிசாசின் கிரியை இருக்கும், எல்லாம் இருக்கும். அதை ஃபேஸ் பண்ற தைரியம் யாருக்கு இருக்கணும், நமக்கு இருக்கணும். நான் ஒண்ணு, நம்ம கூட யார் இருக்கணும், கர்த்தர் இருக்கணும். கர்த்தர் இருக்கணும் அப்படின்னா நானே கீழ்ப்படியணும். இந்த ஒரு மணி நேரத்தை என்ன பண்றாதீங்க, இந்த மாசத்துல ஒரு காரியத்தை நல்லா கற்றுக்கொள்ளுங்க. ஒரு மணி நேரமாவது எல்லாரும் தனிப்பட்ட வாழ்க்கையில ஜபத்துல உட்காரணும். ஆமே, ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் தான் கேட்கறேன். ஒரு மணி நேரத்தை கொடுத்து பாருங்க, ஆசீர்வதிப்பாரு. நீங்க ஏன் குடும்பத்துல தரித்திரம், எல்லா குடும்பத்திலையும் தரித்திரம் பாக்குறேன், உண்மையை சொல்றேன், எல்லா குடும்பத்திலையும் தரித்திரத்தை பாக்குறேன், எல்லா குடும்பத்திலையும் கஷ்டத்தை பாக்குறேன். ஒருவேளை சாப்பாடுக்கு கஷ்டம் வருது, எங்க இப்படி எல்லாம் எந்த காலத்துல இருந்தது, ஏன் இப்ப இந்த கஷ்டம், ஏன் இந்த பாடு, சொல்றத கேட்கலையே, இப்போ எங்கேயோ தானே ஓடிட்டு இருக்கிறேன், செய்ய வேண்டியதை செய்யலையே. கர்த்தர் சமூகத்துல உட்கார்ந்து பாருங்க, அவர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா.